அதாவது கொலை செஞ்சுட்டு இந்த கொலையை நான் பண்ணல அப்படின்னு எக்கச்சக்கமான கேஸை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு கொலையை செஞ்சுட்டு அந்த கொலை செஞ்சதையே மறந்துட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு வித்தியாசமான கேஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஸ்டடி பண்ண போகிறோம். கேஸில் ஈடுபடுற குற்றவாளி உண்மையாலுமே குற்றத்தை மறந்துட்டானா, இல்லை இந்த குற்றத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் போட்ட நாடகமா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த நீதிமன்றத்தையே திக்குமுக்காட வச்ச, ஏன் இதை வச்சு ஒரு சினிமாவே எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பல ட்விஸ்ட்டுகளையும் திருப்பங்களையும் கொண்ட ஒரு சைக்கலாஜிக்கல் கேஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஸ்டடி பண்ண போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற என்னோட டிடெக்டிவ்ஸான நீங்கள் தான் இந்த வீடியோவோட எண்டில் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டில் பல சவால்கள் நிறைந்த சைக்கலாஜிக்கல் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நான் உங்கள் எஸ்கே. வெல்கம் பேக் டு எஸ்கே கிரைம் சர்வே. அது ஐடி ஊழியர்கள் அதிகமாக பணிபுரிகிற ரொம்பவே ஃபேமஸான பெங்களூர் சிட்டி. இந்த கேஸ் நடந்ததா 2016-17 சொல்லப்படுது. அதாவது கணவருக்கும் மனைவிக்கும் இடையில் நடந்த வாக்குவாதம் ரொம்பவே அதிகமாகி இதில் கோபத்தோட உச்சிக்கு போன கணவர் மனைவியை கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. என்னதான் அங்கேருந்து எஸ்கேப் ஆனாலும் போலீஸ் அவங்களோட அடுத்தடுத்த விசாரணை மூலமாக இவன் தான் குற்றவாளி அப்படின்ட்டு அவரை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம யாருமே எதிர்பார்க்காத இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச சில கேள்விகளான, நான் இன்ட்ரோல் சொன்ன சில கேள்விகளை அந்த குற்றவாளி சொல்ல ஆரம்பிக்கிறோம். இதனால் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸ் ஆரம்பத்தில் அவன் நடிக்கிறான் அப்படின்னு நினச்சாலும் போலீஸ் அடுத்தடுத்து வச்ச எந்த ஒரு டெஸ்ட்டுக்குமே எழுதாத ஒயிட் பேப்பர் மாதிரி அவங்ககிட்ட இருந்து எந்தவித பதிலுமே வரல. இதனால் கேஸ் அதே இடத்துலேருந்து எந்தவித இடத்துக்கும் நகராமல் அப்படியே ஒரே இடத்துலையே இருக்குது. இதனால் கேஸ் போலீஸ்கிட்ட இருந்து கோர்ட்டுக்கும் மாறுது. இதுக்கு மேலே தான் இந்த கேஸில் நடந்த ரியல் ட்விஸ்டே காத்துட்ருக்கு. நீதிமன்றத்துக்கு போன இந்த வழக்கில் 2 தரப்பு வக்கீல்களும் மாறி மாறி வாதாடுறாங்க. அதாவது ஒரு பக்க வக்கீல், அதாவது குற்றவாளியோட அஃபென்சிவ் வக்கீல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவன் ஒரு கொலைகாரம் மட்டும் கிடையாது, இவன் ரொம்பவே ஒரு புத்திசாலி, இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் ட்ராமா பண்ணுறான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எதிர்முனையில் குற்றவாளியோட டிஃபென்சிவ் லாயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, இதனால் இவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு நீதி வேணும் அப்படிங்கிற மாதிரி வாதாடுறாரு. இதனால் ரொம்பவுமே குழப்பமடைஞ்ச நீதிபதி ஒரு சைக்கலாஜிக்கல் டீமை கோர்ட்டுக்கு வர வைக்கிறாங்க. இதனால் கோர்ட்டுக்கு வந்த சைக்கலாஜிக்கல் டீம் லை டிடெக்டர், பொய் கண்டறியும் சோதனை நடத்துகிறாங்க. அதாவது இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, கொலை நடந்த இடம், கொலைக்கு பயன்படுத்திய பொருட்கள் இதெல்லாம் வச்சு சம்மந்தப்பட்டவரோட எமோஷனல் ரெஸ்பான்ஸை வர வைப்பாங்க. 1 மணி நேரம் டெஸ்ட்டுக்கு பின்னாடி சைக்கலாஜிக்கல் டீம் ஒரு முடிவுக்கு வராங்க. முடிவை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளில் ஒரு டிடெக்டிவ் ஸ்குவாடாக ஜாயின் பண்ணோம்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் செஞ்சுருங்க. ஓகே, இப்போ அதுக்கு மேலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபைனலாக டிடெக்டிவ் டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் முழுவதுமாக நடிக்கலை, ஆனால் ஞாபகம் மறதியை இவருக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு பேர் அசெசிவ் டிம்னீசியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அதிர்ச்சியிலிருந்து தப்பிக்க மூளை அவருக்கு தேவையான சில இதை மட்டும் டிலீட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சட்டப்படி இவர் தான் குற்றவாளி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் டிடெக்டிவ் டீம் தராங்க. இதை கேட்ட ஒட்டுமொத்த இந்தியாவுமே நீதிபதியோட அந்த தீர்ப்புக்காக காத்துட்ருக்காங்க. அப்படி நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்தார் அப்படின்னா, குற்றம் செஞ்ச ஒருவர் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னும், ஆனால் ஞாபக மறதியில் இருக்கிற ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கறது மனிதாபிமானமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் பாதிக்கப்பட்ட இவருக்கு மனநல மருத்துவமனையில் உடனடியாக சிகிச்சை அளித்து ஞாபகம் வர மாதிரி செய்யணும் அப்படின்னும், ஞாபகம் வந்த பின்னாடி இவருக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தீர்ப்பளிச்சிடுறாங்க. இது சட்ட உலகில் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை எழுப்புனுச்சு. இங்கே தான் டிடெக்டிவ்ஸ் உங்களுக்கு கேள்வி காத்துட்ருக்கு. அதாவது அவனுக்கு ஞாபகம் வந்தால் கண்டிப்பாக அவன் ஜெயிலுக்கு போகணும், ஆனால் ஒருவேளை ஞாபகம் வந்தும் அவன் வராத மாதிரி இருந்தால் யாருக்கு தெரியும்? ஒருவேளை அந்த நீதிபதி இடத்துல நீங்கள் இருந்திருந்தா இந்த கேஸில் குற்றம் செஞ்ச அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த கேஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்கே.